ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பயங்கரமான ஹாரர் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளா ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவியை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இந்த பேய் படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேற லெவலா இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணிட்டேன், சரி இந்த படத்தை நம்ம ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லிட்டா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆமா, கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சரியா படமே போட முடியறது இல்ல. ஆமாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு பர்சனல் மேட்டர்ல மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வெளியிலே ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம அந்த பர்சனல் மேட்டருக்குள்ள திருப்பி வந்தா கூட நம்ம போகவே கூடாதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கண்டிப்பா இந்த படத்தோட ஒன்லைனர் சொன்னா கதையே போச்சு. ஆனா சொல்ற கேட்டுக்கோங்க, இந்த படம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு விசித்திரமான கதைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க படம் பாத்தீங்கன்னா ஹாரர் மூவி. சரிங்களா? சூப்பரா இருக்கும். சரி வாங்க படத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கான ரூம்ல காட்டுறாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பொண்ணை போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த சின்ன பொண்ணும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறா, அம்மா என்ன வெளியே விடுங்க, இந்த ஒரே ஒரு டைம் வெளியே விடுங்கம்மா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டேன், என்ன வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே டப்புன்னு யாரோ ஒருத்தர் எந்திரிக்கிறாங்க. யாரோடாது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். பாத்தீங்கன்னா இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ இங்க காட்டுறாங்க பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஹீரோயின். அப்படியே காலையில எந்திரிச்சு மடமடன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் டபால்னு போடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம்ல அது என்னன்னு சொல்லி நிறைய பொருளை காட்டுறாங்க. ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. அப்படியே அவ பாத்தீங்கன்னா அந்த ஷோரூம் போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குரல் கேக்குது, அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. அவ்வளவுதான், அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கு. அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு. சரிங்களா? நம்ம ஹீரோயினோட பொண்ணு போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. இவங்களோட வீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிட்டி விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. சரி இவங்க எப்படி சர்வே பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு இந்த தேன் கூட்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தேன் கூட வச்சு ஒரு தேன் கம்பெனியை உருவாக்கி இருக்காங்க. இந்த தேன் எல்லாமே பாத்தீங்கன்னா சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த அமௌண்ட் வர வைக்கும். ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீடையும் பாத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய அலர்ந்த காட்டுக்குள்ள நடுவுல இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? நல்ல ஒரு வில்லேஜ் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த வீடு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அதாங்க நம்ம இங்க கூட கண் கிளாஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கிளாஸை போட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு நைட் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இடி மலையோட பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த இடி சவுண்டு கேட்டதும் எந்திரிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே முதல் வெளியே பாக்குறது நம்ம ஹீரோயினோட அம்மா பேயா வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க, சாரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இடி ஒண்ணு உழுவுதுங்க. அந்த உருவம் காணாம போயிருது. அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோயினோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அம்மா இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆறுதலுக்காக பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடி அப்படின்றது ஒரு பயன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இருக்கும். ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட்னு வச்சுப்போம். ஓகே, அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. யாரோ ஒருத்தர் கார்ல வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து நிறுத்துறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த கார்ல இவனை காட்டுறாங்க பாத்தீங்களா. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட வாட்ச், போனு எல்லாமே பாத்தீங்களா கழட்டி காருக்குள்ளே வச்சிடறாரு. என்னடா பார்த்தா அவங்க கழட்டி வச்சது எல்லாமே வெறும் எலக்ட்ரானிக்ஸா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஸ்னு பிடிக்காது போல, அதனால இப்படிதான் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்குள்ள சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பாத்தீங்கன்னா அந்த அணியெல்லாம் வாங்கி அந்த சூப்பர் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா உன்னோட தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு, நான் அதுல வந்து இன்டர்நெட்ல போட்டதுனால நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு உன்னோட தேனை பயங்கரமா சேல்ஸ் பண்ண நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிட்டி பக்கமா போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு கலர் கார் வந்து, ஏமா இந்த மாதிரி ஒரு ரூட்டை போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே என்னோட வீட்டுக்கு ரூட்டு கேட்கறான், பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லி சொல்லாம போயிடுறா. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் எதையோ பார்த்து பயப்படுறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா வழி கேட்டு வந்துருப்போம் பாத்தீங்களா, அவன்
அவன் தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சொல்றாங்க, இங்க பாருப்பா உன் வாட்ச் போன் எல்லாமே கழட்டி அந்த காருக்குள்ளேயே வச்சுட்டு வந்துருங்க, எனக்கு எலக்ட்ரிஷனா பிடிக்காது, தயவு செஞ்சு வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தொப்ப பையனும் அந்த காருக்குள்ளேயே எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துடுறான். ஆனா கையில பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர்ல பெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த பெட்டியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது, அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் அந்த தொப்ப பையன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்றப்பயே அவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பா. அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு இந்த அங்கிள் இருக்கான் பாத்தீங்களா, இந்த அங்கிள் கிட்ட நான் வந்து வெளியூர் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த பச்சை கலர் பெட்டி எடுத்துட்டு அந்த தொப்ப பையன் வச்சிடறான். அப்படியே அந்த தொப்ப பையன் சொல்லிட்டு போயிடுறாங்க, பாரு உங்க அம்மா கொடூரமா இறந்து போயிட்டாங்க, உன் மேல ரொம்ப கோவத்தோட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த பச்சை கலர் பெட்டி எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல போடலான்னு போறாங்க. அதே கட்டத்துல நம்ம ஹீரோயினோட பொண்ணும் பாத்துறாங்க. பார்த்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு கேக்குறா, ஏமா அதுக்குள்ள அப்படி என்னதாமா இருக்கு, அது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோயின் படப்படம் தூக்கிட்டு போய் ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்சு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வெள்ளை கலர் துணியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு. அந்த கிளாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல மாஸ்க் இருக்கு. ஒரு அரை நிலை இருக்கிற மாதிரி அப்படியே நம்மளுக்கு ஒரு இல்யூஷனா காட்டுறாங்க. அவ்வளவுதான், படம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்க போகுது. சரிங்களா, அந்த பெட்டியை பாத்தீங்கன்னா உள்ள போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு விளக்கு எடுத்துட்டு வெளியில வராங்க. என்னதுக்காக வெளியில வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா கத்துற மாதிரி தெரியுது, ஏமா நீ எங்க இருக்க, ஏமா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. என்னடா அது அப்படின்னு திருப்பி பாக்குறாங்க. முன்னாடி பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த உருவத்தையும் காணோம். அப்படியே நம்ம ஹீரோயின் என்னடா அது வெறும் மனப்பிராந்தியாட்டு இருக்குது, நாம தான் தெரியாம இந்த லைட்டை எடுத்து வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதே இடத்துல உட்காந்து எதையும் ஒன்று கவனிக்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கோழி குஞ்சு அந்த இடத்துல இருக்குங்க. அந்த கோழி குஞ்சு தூக்கலான போகவே பட்டு யாரோ பின்னாடி வந்து கை வைக்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் வந்திருக்கா. ஓகே, அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம வேலையை தொடங்கலாம், எல்லாமே வந்து சும்மா ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. அப்படியே அவங்க கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு கருப்பு உருவமா வந்து நிக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து பதறாங்க. ஓகே, இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு நம்ம ஹீரோயின் போறாங்க. ஸ்டோர் ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குங்க. அந்த ஜன்னல் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கருப்பா நிறைய பூச்சிகள்லாம் வந்து அந்த கண்ணாடி டோரே பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அப்படியே இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா இருக்கா இல்லைங்களா, அதாவது செத்து போயிட்டாங்கல்ல, அந்த பெட்டியை கூட எடுத்துட்டு வந்து நல்லா அந்த தொப்பக்காரன் இப்ப பாத்தீங்கன்னா அம்மா தான் வந்து பேசுது. இங்க பாருமா, நான் உனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன், உன் நல்லதுதான் பண்ணுவேன், ஆனா நீ எனக்கு கெட்டது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரவே பட்டுன்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு கைப்படுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இந்த டைமும் நம்ம ஹீரோயின் பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஷோல்டர்ல கை வச்சிருப்பா. அவ்வளவுதான், இப்ப அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறா. அது மட்டும் கிடையாது, கனவுல இருந்து எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு துணி எடுத்து போட்டிருக்கா. அது யாரோட துணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட துணி தான். அப்படி நம்ம ஹீரோயின் அந்த துணியை வாங்கிட்டு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள தூக்கி விசறாங்க. அன்னைக்கு நைட்டும் அப்படியே ஆகுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு மேல பயங்கர சந்தேகம் வந்துருது. அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்ல என்னதான் இருக்க போகுது, இதுக்காக அம்மா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமோட கீ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு மாதிரி இருக்கு, டார்ச்னு நினைக்கிறேன். அந்த டார்ச் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோர் ரூம் நோக்கி போயிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஸ்டோர் ரூமோட பூட்டை மெதுவா உடைச்சு தள்ளுறா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள டார்ச்சை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி போறப்ப அதே இடத்துல இந்த பீஸ் கேரியர் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் கேரியரை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆன் பண்றா. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ஆனே ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த பீஸ் கேரியரை ஆன் பண்ணிடுறா. அப்படியே அந்த பச்சை கலர் பெட்டி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பெட்டியும் பாக்குறா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இன்னமும் ஒண்ணு நடக்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பொண்ணு பயங்கரமா கத்துறது நம்மளுக்கு தெரியுது. நம்ம பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி உள்ள வீட்டுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா டெலிபோர்ட்டி ஆகி திடீர்னு இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்து அப்படியே இந்த ஹீரோயின் நிக்கிறா. அப்படின்னு நின்னது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அம்மா நீங்க எப்படிமா திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க, என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ அந்த பெட்டியை ஓபன் பண்ணிட்டீல, சரி நீ அந்த விஷயத்தை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா நீ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோ, ஆனா கஷ்டப்பட போறது நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்காரி எவ்வளவுதான் என்ன சொன்னாலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கிறா அந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி. அப்படியே அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பெட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்க் இருக்கு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா துணி, போட்டோ, சாம்பல் தூள் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம
சூப்பர் மார்க்கெட் வராரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு, சரிம்மா இன்னைக்கு நைட்டு வேணா நான் என் பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன், எப்படியோ அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோயின் பொண்ணு ஓரளவுக்கு காம் டவுனா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் சார் சொல்றாரு. அதே அன்னைக்கு நைட் ஆகுதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் சார் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. எல்லாம் ஜாலியா சீட்டு கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறப்பயே இந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ தனியா கூட்டிட்டு வரா. இங்க பாரு, நீ சிட்டி பக்கம்லாம் போனது இல்லையா, இதே இடத்துல இப்படியேதான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் பொண்ணு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல கீழே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு, அதாவது என்னோட பொண்ணு பார்த்தனா சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட் காரங்கிட்ட. அவ்வளவுதான், அன்னைக்கு நைட் அப்படியே ஆகுதுங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போய் தன்னோட பொண்ணுகிட்ட உட்காந்து, இங்க பாரு என்னோட அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணுமா, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க வேண்டாம், இது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அடுத்த நாள் காலையில திருப்பியும் அதே கருப்பு உருவம் நினைக்குது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்படியே அடுத்த நாள் ஆகுதுங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில போறதுக்கு ஒரு அப்ளை பண்ணிருக்காங்க, இந்த ரெஸ்யூம் மாதிரின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அந்த ரெஸ்யூம் பாத்தீங்கன்னா யாரோலாம் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் டைப்பிங்ல கசமுசான்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கேக்குறா, இங்க பாருங்கம்மா, நீங்க தான் இந்த பண்ணீங்கன்னு தெரியும் இந்த வேலையை, நான் வெளியில போறது உங்களுக்கு பிடிக்கல, ஆனா கட்டாயம் நான் வெளியே தான் போவேன்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணு சண்டை போட்டு பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த அஸ்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த அஸ்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஒரு குழி தோண்டி புதைச்சு வச்சிடறா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் அந்த பேய்க்கு முழு ஆக்ரோஷமும் வெளியில வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. அதோட முகத்தை போட்டு சுத்துது. இப்பயுமே நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு இவளை கொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனா இவளை எப்படியாச்சும் என்னோட தன் வசத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்காரு ஃப்ரீயா அட்வைஸை போட்டு வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, சரிம்மா வந்துட்டியா, ஓகே, பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு, நீயும் கூட வரணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா போட்டோ முன்னாடி வச்சு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க எங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லி ஒரு ப்ரேயர் மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்கன்னு கூப்பிட்டதுல இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேயே வந்துருச்சு. ஆமா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இதை பார்த்து வெளியில பதறி அடிச்சு ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணு அப்படியே ஒரு 8 வால் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய பாக்குறாங்க. 8 வாலா 9 வாலா சரியா தெரியல. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புறாங்க. அப்படி இந்த பக்கம் திரும்பினா அம்மா தான் இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்க போட்டு வந்து அப்படியே நம்ம அந்த பொண்ணை கொள்ளலாம் வராங்க. பட்டுன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு என்ன பண்றா, கன்னத்துல ஒரு அடியை போட்டுறா. அந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா பறந்து போய் அந்த பக்கம் விழுவுது. அவ்வளவுதான். இப்ப அம்மாக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சூழ்நிலை வந்துருது. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு கனவு மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா கறி உள்ள போறா. அதாங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த கனவுல யார் தெரியுறா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, தன்னோட அம்மா தான் தெரியுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க ஆல்ரெடி இறந்துட்டீங்க, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்தை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, உங்க பொருட்கள் பாத்துக்கிறதுக்கெல்லாம் நான் இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பண்ண வேண்டிய சாங்கியத்தை எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணுவேன். தப்புதான், உங்களை பார்க்க முடியாம போச்சு, அது ரொம்ப பெரிய தப்பு தான்மா, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, என்னை விட்டு போயிருங்க, என்னை தாண்டி திருப்பியும் வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டோர் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் இப்ப வெளியே வராங்க. வெளியில வந்ததும் அடுத்த சீனு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தன்னோட அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா படையெல்லாம் படிச்சு பயங்கரமா வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனையும் நம்மளுக்கு கட் பண்றாங்க. அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா, அதாவது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா, சாரி ஹீரோயினோட பொண்ணு பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பா, நான் வெளியில போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, சரிம்மா நீ வெளியில போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்காரு இல்லையா, அவர் கூட பாத்தீங்கன்னா சிட்டில டிராப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெளியில படிக்கிறதுக்கு கார்ல போயிட்டு இருக்கா. அப்படியே ஒரு லாங் ஷாட்ல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், திருப்பியும் ஒரு நல்ல எண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. இப்போ அதே ஒரு கருப்பு துணியை போட்டுட்டு அந்த இடத்தாண்ட வந்து மதர் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறாங்க. அதாவது அந்த ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ திருப்பியும் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இன்னொரு படத்துல மீண்டும் சந்திக்கலாம்.